கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். அவருக்கே துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரமத்தாப்பனை, இந்த அருமையான ஜெப கொடுகையை ஆண்டவரே அனுதினமும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கிருபையின் காலங்களே ஆண்டவரே நாங்கள் பிரயோஜனப்படுத்த நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை பெரியதும் உங்களுடைய தயவு பெரியதும் இரக்கம் பெரியது ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கீர்களோ அங்கே மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னது எங்கள் மத்தியிலே எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மானுவேலாக, யெகோவா ஷம்மாவாக, அடைக்கலமாக ஆண்டவரே எங்களுக்கு நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு பாகத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது போலவே சுவாமி, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். துதியின் வேளை நாம் ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நோக்கி நாம் துதிக்க போகிறோம். என்னிடத்தில் உள்ள என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரே, விளைய செய்கிற தேவனே, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறவரே, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறவரே, காரிய சித்தியை தருகிறவரே, ஐஸ்வர்யம் வர பண்ணுகிறவரே, கனம் வர பண்ணுகிறவரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தவரே, ஆபிரகாமை பெருக பண்ணினேன் என்றவரே, வானத்தின் பலகனியை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறவரே, ஆசீர்வாத மழை பெய்ய பண்ணுகிறவரே. ஹல்லேலூயா. கொடா கொடி ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையான கர்த்தர் நமக்கு இருக்கிறார் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்ப. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, இரக்கத்தினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிற தேவனே, நாங்கள் உண்மை நோக்கி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. நம்ம ஒரே ஒரு தான் நம்மை மறக்காதவர், மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன், மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பெலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே.
சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நம்மை மறவாமல் நினைக்கிறவர், இரவும் பகலும் நம்ம கண்ணோக்கமாய் இருக்கிறவர், இரவும் பகலும் உறங்காமல் நம்மை காக்கிறவர் அவர் ஒருவரே தான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் இந்த நாட்களில் நமக்கு தெரிஞ்ச வேத பகுதிகளை எடுத்து தியானிக்கிறோம். இந்த தெரிஞ்ச தேவ வசனங்கள் அது அநேக சத்தியங்கள், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்பு, தைரியம் எல்லாம் இருக்கு. எல்லாவற்றையும் நினைப்பூட்டுறோம், புது வெளிப்பாடோட அதை கிளைம் பண்றோம். நேற்று பார்த்தோம், அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை நீதின் பாதைகளில் நடத்துகிறார். நம்ம இந்த வார்த்தையை திருவிஸ்போம், நாமத்தின் நிமித்தம். ஆண்டவர் என்ன சொல்றார் நம்மகிட்ட, உன்னுடைய ஸ்டாண்டர்டை நீ வச்சு உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பாதுகாப்ப நினைக்காத, உங்க தகுதியை நினைக்காதீங்க. நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன், அதான் இவ்வளவு கிடைக்கும். இது ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ். என்னுடைய நாமம், ஹalleluya, praise God, ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ். forget what I have done, remember who God is. simple. இதான் அவருடைய நாமத்தின் நிமித்தம். இன்றையோட சங்கீதம் 23 முடிக்கிறேன். இன்னைக்கு பார்க்க போறது நீதிமொழிகள் 3. இன்றைய செய்தியின் தலைப்பு, பாதைகளை செம்மைப்படுத்துவார், என் பாதைகளை செம்மைப்படுத்துவார். இதுவும் அடிக்கடி நம்ம சொல்ற 2 வசனங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மீது சாராமல் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த பகுதியும் நம்ம பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட இந்த வசனம் மூலமாக பேச வல்லவராய் இருக்கிறார். 5ஆம் வசனம் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த முதல் 10 வசனம், நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 10 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஆட் நம்பர்ஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கும், ஈவன் நம்பர் ஒரு பிளெஸிங்கை கொடுக்கும். இப்படியே ஒரு 5 செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 5 செட் ஆஃப் பிளெஸிங்ஸ். 5 பிளெஸிங்ஸ்ல 5 டிஃபரண்ட் பிளெஸிங்ஸ், வேறு வேறு விதமான ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு முதல்ல இந்த 5-6 பார்ப்போம். டைம் இருந்தால் மிச்சத்தை பார்க்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. இந்த வசனத்தை, அந்த முழு இதயத்தை வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா 2 பாட்டு இருக்கும். உன் சுய புத்தி, உன் சுய புத்தியின் மீது சாயாமல், ஃபர்ஸ்ட் பார்ட். 2வது, கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. ஹalleluya. சுய புத்தியா, கர்த்தர் மீது, கர்த்தருடைய புத்தி மீது நம்பிக்கையா, கர்த்தருடைய ஞானத்தின் மீது நம்பிக்கையா, 2 தான். உன் சுய புத்தியின் மீது சாயாமல் முழு இதயத்தோட. அந்த செகண்ட் பார்ட்டை சொல்லும் போது
கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி இல்லை, முழு இதயத்தோட கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. அந்த காலத்துல போருக்கு போகும்போது கடல் கடந்து போய் போருக்கு போவாங்க. அவங்க போற பெரிய கப்பல் அது கொஞ்சம் கடலுக்குள்ளே இருக்கும். அங்கிருந்து போட்ல தான் போய் அங்க தரையில் இறங்க முடியும், சோல்ஜர்ஸ் தரையில் இறங்க முடியும். ஸோ சின்ன போட்ல போய் சோல்ஜர்ஸ் தரையில் இறங்கி அந்த கண்ட்ரியில யுத்தம் பண்ணுவாங்க. இந்த ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ரேஸ் கேட்டிருப்பீங்க, பேர்னிங் த போட். இவங்க பெரிய கப்பல்ல இருந்து சின்ன போட்ல வந்து சின்ன சின்ன போட்டை கொஞ்சமா வந்து வந்து எல்லாம் உள்ளுக்கு இறங்கிடுவாங்க எதிர் தேசத்துல போராடுறதுக்காக. அப்ப முடிச்சு உள்ளுக்கு இறங்கி உடனே அந்த போட்டை தீ பத்த வச்சிருவாங்களாம். என்ன அர்த்தம்? ஒன் வே ஃபார்வர்ட். இந்த தேசத்துல இறங்கிட்டோம், எதிர் தேசத்துல இறங்கிட்டோம், இந்த தேசத்துல நம்ம யுத்தம் பண்ணி வெற்றி பெற்ற பிறகுதான் திருப்பி யோசிக்கணும், பாதியில திருப்பி வரக்கூடாது. இதான் முழு இருதயம். உன் முழு இருதயத்தோட நீ கர்த்தரை நம்பிக்கையாயிரு. இன்னைக்கு உலகம் பார்த்தீங்களா என்ன சொல்லுது? ட்ரை ட்ரை. நிறைய புது ப்ராடக்ட்ஸ் வரும்போது என்ன சொல்லுவாங்க? ரிட்டர்ன் பாலிசி. நீங்க ட்ரை பண்ணுங்க, நல்லா இல்லைன்னா திருப்பி கொடுத்துருங்க. 7 days ரிட்டர்ன் பாலிசி. சில அட்வான்ஸ் கண்ட்ரிஸ், அமெரிக்கா மாதிரி கண்ட்ரியில் எனி ப்ராடக்ட் இந்த பெரிய மால்ஸ் வாங்கணும்னா வித்தின் சர்டன் நம்பர் ஆஃப் டேஸ் அது ரிட்டர்ன் பண்ணலாம். ட்ரை. இதான் உலகம் சொல்லுது. ஆனா வேதம் சொல்லுது, உன் முழு இதயத்தோட கர்த்தர் மீது நம்பிக்கையாயிரு. ட்ரைல நம்பிக்கை, ட்ரஸ்ட். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஏன் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கேரக்டராக பைபிள் எடுத்து சொல்லுது? நாம் அன்னைக்கு பார்த்தோம், ஆபிரகாம் வந்து he made a mistake despite everything. ஏன் ஆபிரகாம் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஃபிகர், a man of great faith, faith எக்ஸாம்பிளுக்கு ஆபிரகாம் ஏன்? ரோமர் 4:21 சொல்லுது, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். முழு நிச்சயமாக உன் முழு இதயத்தோட கர்த்தர் மீது நம்பிக்கையாயிரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாம் பற்றி பார்க்கணும்னா, ஆபிரகாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன், மிகவும் கடினமான பர்சனல் ஸ்ட்ரெஸ், அந்த சூழ்நிலையிலையும் ஆபிரகாமுடைய ஃபெய்த் பிரமாதமான ஃபெய்த். எபிரேயர் 11:18-19 பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் உள்ள ஒரு இன்சிடென்ட்டை பவுல் எடுத்து சொல்றாரு. ஆண்டவர் சொன்னாரு, ஈசாக்கை பலியிடு. எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்! நல்லா யோசிச்சு பார்க்கணும். You must be the shoes of Abraham. எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல், அப்படியே இதயத்தை பிழிகிற ஒரு சூழ்நிலை, சம்பவம். ஆனா இந்த எபிரேயர் 11:18-19 சொல்லுது, ஆபிரகாமுக்கு தெரியும், கர்த்தர் சொன்னாரு, ஈசாக்கின் வழியாக உன் சந்ததி பெரிதாகும். முழு இதயத்தோட அந்த 19 சொல்லுது, he really sacrificed. அதான் முழு இருதயம். சும்மா ஏதோ டோக்கனா போனாரு, ஒரு ஆட்டை பார்த்தாரு. No. As far as Abraham is concerned, in his mind, in his heart, he sacrificed. முழு இதயத்தோட. நான் சொன்னேன், இந்த நீதிமொழிகள் 3 ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ரிக்வயர்மெண்ட். அடுத்த வசனம் வரப்போகுது, அதுல ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்படி நம்ம முழு இதயத்தோட அவரை நம்பணும்னா நமக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு என்ன சொல்ற டாபிக்? உன் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே,
உங்க பாதை, வாழ்க்கை பாதை, அன்றாட வாழ்க்கை பாதை கரடு முரடா இருக்கா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறார். உன் முழு இருத்தோட போகணும். எப்படி இருக்கணுமா? சுய புத்தியின் மீது சாயாமல். அதாவது இந்த சுய புத்தின்றது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். ஒருவேளை கேட்கலாம், சுய புத்தியின் மீது சாயாமல்ட்டு ஆண்டவர் தானே புத்தியே கொடுத்தாரு, அப்புறம் சுய புத்தி மீது சாயாதுன்னு சொன்ன அர்த்தம் இல்லையா? என்ன மீன் பண்ணுதுன்னா, உன்னுடைய நாலேஜ், உன்னுடைய இன்டெலிஜென்ஸ் அதை நீ நம்பாத. கர்த்தருடைய ஞானத்தை, omniscient, சகாலத்தை அறிந்தவருடைய ஞானத்தை நம்பு. ஹல்லேலூயா, praise God. ஏன் தெரியுமா? அது ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? knowing human weakness. ஒரு மனுஷனுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அந்த லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு மனுஷனுடைய இன்டெலிஜென்ஸ். praise God. கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை is much bigger than my knowledge, your knowledge. என்னுடைய அறிவு, என்னுடைய படிப்பு, என்னுடைய அனுபவம், அதை காட்டிலும் பிரியமானவர்களே, என்னுடைய ஜீவன் பெரியது, விலையேற பெற்றது. நம்ம எல்லாரும் பல காலம் நம்ம தமிழ் பேசுறவங்க எல்லாம் ஒரு கதை கேட்டிருக்கோம். ஒரு யானையை சில பேர் பார்க்க தூங்குறாங்க. கண்ணை கட்டி இருக்கு, போய் நீங்க பார்த்து, கண்ணை கட்டி இருக்கு, நீங்க பார்த்து ஃபீல் பண்ணி நீங்க இந்த இது என்னன்னு சொல்லணும் அப்படின்ட்டு. ஒரு மனுஷன் போய் காலை பார்த்தான். அவன் நினைச்சான் இதுதான் இது அப்படின்னு சொன்னான். ஒருத்தன் தும்பிக்கையை பார்த்தான், இதுதான் இது. ஒருத்தன் வாழை பிடிச்சான், இதுதான் இது. அதே மாதிரி நம்மளுடைய அனுபவம் ரொம்ப லிமிட்டட், நம்முடைய நாலேஜ் ரொம்ப லிமிட்டட். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க லைஃப்னா பிளஷர். அவங்க பார்த்த யானை அதான், இது இப்படி இருக்கு, பில்லர் மாதிரி, இது பில்லர், ஏன் முன்னாடி இருக்கிறது பில்லர். பிளஷர், என்ஜாய் பண்ணு லைஃப. இன்னொரு மனுஷன் பார்த்தான், பெரிய தந்தத்தை பார்த்தான். இதுதான் இது எனக்கு முன்னாடி இருக்க ஆப்ஜெக்ட். லைஃப்னா பவர், பவர், பவர் அட் எனி காஸ்ட், அட் எனி சாக்ரிஃபைஸ். இன்னொருத்தன் போய் ஏதோ பார்க்குறான், அது சொல்றான் லைஃப் இஸ் மணி, 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 மணி மேக்ஸ் லைஃப். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இது ஒரு ரொம்ப லிமிட்டட் நாலேஜ். உன் லைஃப் அதை காட்டிலும் பெருசு. இந்த பெரிதான இதை நீ புரிஞ்சுக்கும்னா உன் சுய புத்தியின் மீது சாயாத. என்னுடைய ஒரு மனுஷனுடைய நாலேஜ், ஃபோர்சைட் எவ்வளவு லிமிட்டட்னா, லூக்கால ஆண்டவர் சொல்றாரு ஒரு வார்த்தைய, மதிகடனே. நம்ம பார்த்தோம், ரீசெண்டா பார்த்தோம். அவன் செஞ்ச தப்பே கிடையாது, நல்லா உழைச்சான், நிறைய அவனுக்கு ஹார்வெஸ்ட், பம்பர் கிராப், தப்பே கிடையாது. பைபிள் இஸ் ஃபார் ப்ராஸ்பரிட்டி, பைபிள் இஸ் ஃபார் பிளெஸிங்ஸ், பைபிள் இஸ் ஃபார் அபண்டன்ஸ். என்ன தப்பு? அவனுக்கு தெரியாது, அவன் லிமிட்டட் நாலேஜ். அவன் நினைச்சுக்கிட்டா நான் இன்னும் இத்தனை 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 வருஷம் வாழ போறேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தெரியலையாப்பா, இன்னைக்கு ராத்திரி நீ எடுக்கப்பட போப்பா, மதிகடனே. பிரைஸ் காட். ஸோ என்னுடைய நாலேஜ், என்னுடைய விஸ்டம் பிரயோஜனம் இல்லை. அவருடைய விஸ்டம், அவருடைய நாலேஜ். ஹல்லேலூயா. ஏசாயா 46:10 சொல்லுது, அந்தத்தில் உள்ளவைகளை
அவர் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் காண்கிறவர். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியும், ஆனா ஆண்டவருக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். எனக்கு துவக்கம் தெரியும், ஆண்டவருக்கு முடிவு தெரியும். உங்க முடிவு தெரியும். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி அருமையான செம்மையான பாதையில வழி நடத்த போகிறார். நான் என் சுயத்துல திங்க் பண்ணும்போது, என் விஸ்டத்துல, என் எக்ஸ்பீரியன்ஸ்ல, ஹியூமன் விஸ்டத்துல பண்ணும்போது, நான் ட்ரையல் அண்ட் எரர், மிஸ்டேக்ஸ், 4 தடவை கீழே விழுந்து 5வது தான் படிப்பேன். இந்த இடம் ஸ்லிப்பரியா இருக்கு. எத்தனை பேர் விழுந்திருப்போம்? விழுந்திருப்போம், நாட் லிட்டரலி, பட் லைஃப்ல ஸ்டம்பிள் பண்ணியிருப்போம். மீண்டும் மீண்டும் அப்ப புரியும், ஓஹோ இது கரெக்டான பாதை இல்லை. நான் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது அந்த ஹுண்டாய் கார் இருக்கு இல்லையா, இருங்காட்டுக்கோட்டை காஞ்சிபுரம் சைடில், அங்கே உள்ள ஃபேக்ட்ரிக்கு போவேன். அந்த பெரிய கார் ஃபேக்ட்ரியுடைய சின்ன கார் ஃபேக்ட்ரி பார்ட்ஸ் தயார் பண்ணுவாங்க. அந்த ஃபேக்ட்ரி, அந்த ஹுண்டாய் ஹோல் காம்ப்ளெக்ஸில் போகும்போது பார்த்தோம்னா வாசல்ல பெருசாக போட்டிருப்பாங்க PPM, ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. 100 PPM, 50 PPM. PPMனா பார்ட்ஸ் பெர் மில்லியன். என்ன பார்ட்ஸ் பெர் மில்லியன்? டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் பெர் மில்லியன். இதுதான் அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு புதுசா ஒரு சின்ன கம்பெனி வருது, ஹுண்டாய் காருக்கு ஒரு சின்ன பார்ட் தயார் பண்ணிச்சுக்கோங்களேன். உதாரணமா ஒரு டோர் மட்டும் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்ல 100 PPM, அது 1 மில்லியன் டோர் பண்ணாங்கன்னா 100 டோர் வந்து டிஃபெக்டிவ், மோசமானது, குறை உள்ளதாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி வந்தாங்கன்னா 50 கூட நிப்பாட்டுவாங்க. 1 மில்லியன் டோர் பண்ணாங்கன்னா 50 டோர் டிஃபெக்டிவா இருக்கும். ஆனா சின்ன சின்ன யூனிட், பெரிய யூனிட் எல்லாம் இருக்கும், ஃபேக்டரிஸ் இருக்கும், ஒன்லியுமே 0 PPM இருக்காது. 0 பார்ட்ஸ், டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் பெர் மில்லியனே இருக்காது. இதுதான் ஹியூமன் டெக்னாலஜி, ஹியூமன் விஸ்டம், ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், ஹியூமன் பிரெயின். ஹல்லேலூயா. பிரியமர்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 31ஆம் வசனம். ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தார். மில்லியன்ஸ் ஆஃப் திங்ஸ் he created. கிரியேட் பண்ணிட்டு அந்த வசனம் சொல்லுது, எல்லாம் நன்றா இருக்கிறது என்று கண்டார். ஆமென். ஹல்லேலூயா. 0 defective parts per million. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமர்களே, ஏசாயா 55:8-9 பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு வசனம், நமக்கு ஒரு சவால் கொடுக்கிற வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல. பூமியை பார்க்கலாம் வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படியே என் வழிகள் உங்களுடைய வழிகளை காட்டிலும், என் நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் காட்டிலும் உயர்ந்து இருக்கிறது. அதனாலதான் நான் என் சுய புத்தியின் படி நடந்தேன்னா, ஐ எம் கோயிங் ஃபார் த செகண்ட் பெஸ்ட். அட்லீஸ்ட் த செகண்ட் பெஸ்ட், மேபி த தேர்ட் பெஸ்ட், ஃபோர்த் பெஸ்ட், ஐ டோன்ட் நோ. ஆனா அவருடைய நினைவுகள், his thoughts, his plans for you, உங்க குடும்பத்துக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறார், அதுதான் பெஸ்ட். அது நான் என் குடும்பத்துக்கு வச்சிருக்க பிளானை காட்டிலும் பெஸ்ட், பெட்டர். நான் என் வாழ்க்கை பாதை சூஸ் பண்ணிருக்கேன், ஆனா அவர் எனக்கு ஒரு வாழ்க்கை பாதையை வச்சிருக்கிறார், அது பெஸ்ட். என் வழியை காட்டிலும், என் நினைவுகளை காட்டிலும் அது உயர்ந்தது. நாம ஹியூமன் பிரெயின் எப்படி ஆப்ரேட் பண்ணுதுன்னா, பெஞ்ச் மார்க்னு சொல்லுவோம். நான் எதை நான் பார்க்கிறேன், ஒரு முடிவு எடுக்க, தீர்மானம் எடுக்க, ஒரு டிசிஷன் எடுக்க, ஒரு காரியம் செய்ய, என் வீட்டு கல்யாணம் எப்படி நடக்கணும், நான் என்ன மாதிரி வீடு கட்டணும்,
நான் என்ன மாதிரி வேலை இதெல்லாம் பண்ணணும்னா என்ன பண்றேன்? பக்கத்தில் பார்க்குறேன், பக்கத்தில் மனுஷனை பார்க்குறேன், சொந்தக்காரங்களை பார்க்குறேன். அவங்க வீட்டு கல்யாணம் இப்படி நடந்துச்சு, அவங்க இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க, அப்போ நான் இவ்வளோ லட்சம் செலவு பண்ணணும். அவங்க ஃப்ரெண்டு என்னோட கூட வேலை பார்க்குறவங்க அவங்க இத்தனை அடி சதுரடிக்கு ஒரு வீடு கட்டிருக்காங்க, அப்போ நான் இத்தனை அடி சதுரடியில் ஒரு வீடு கட்டணும். மை பெஞ்ச் மார்க் இஸ் ஹியூமன் பெஞ்ச் மார்க். ஆமென். ஹியூமன் பெஞ்ச் மார்க். ஆண்டவர் சொல்றாரு, பா உன் ஹியூமன் பெஞ்ச் மார்க்கை காட்டும் என்னுடைய பெஞ்ச் மார்க் வா. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். என் நினைவுகள், கர்த்தருடைய நினைவுகள், கர்த்தருடைய வழிகள் உயர்ந்தது. ஆமென், பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நான் இப்படிப்பட்ட என் சுயத்தை விட்டுட்டு கர்த்தர் சொல்ற வழிகளை, நினைவுகளை, தாட்ஸை நான் பின்பற்றும் போது என் வாழ்க்கையில ஆசீர்வாதம். உன் வழியெல்லாம் அவரை, 6வது வசனம் நீதிமொழிகள் 3:6, உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழியிலெல்லாம். சின்ன காரியம், பெரிய காரியம். சில பேர் என்ன பண்ணுவோம், சின்னதெல்லாம் ஆண்டவர் கேட்போம், பெருசு கேட்க மாட்டோம். பயம், ஆண்டு வேறவோ சொல்லிடுவாருன்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பெருசெல்லாம் கேட்பாங்க, சின்னதெல்லாம் விட கேட்க மாட்டாங்க, சொந்தம் பண்ணிடுவாங்க. சின்னதெல்லாம் சேர்ந்தா பெருசா ஆக போகுது. ஆண்டவர் சொல்றாரு, உன் வழியில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். சின்னது பெரிய காரியம். சில நேரம் லைஃப் ரொம்ப ப்ராஸ்பரஸா இருக்கும். அதாவது போறதெல்லாம் வெற்றி வெற்றி, பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், குட் குட் குட். சில நேரம் டஃப், சேலஞ்சிங், அட்வர்ஸ். ரெண்டுலையும், இன் ப்ராஸ்பரிட்டி, இன் அட்வர்சிட்டி, உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். ஆமென். இப்ப இந்த நினைத்துக்கொள் அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்படி பார்க்கணும்னா, யூ இன்வைட் காட் into your life situation. நினைத்துக்கொள். bring God. ஆண்டவரே சொல்லுங்கப்பா, இந்த இடத்துல இருக்கேன் ஐயா, நான் லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமா, என் சுய புத்தி மேல் சார்லப்பா, என் வழியில எல்லாம் ஆண்டவரே நான் உம்மை இன்வைட் பண்றேன், வரவேற்கிறேன், உம்மை நினைக்கிறேன், உமக்கு இடம் கொடுக்கிறேன், உமக்கு பிரதானமான இடம் கொடுக்கிறேன், உமக்கு முதலிடம் கொடுக்கிறேன், உமக்கே இடம் கொடுக்கிறேன் ஐயா. யூ ஆர் த ரைட் பர்சன். என் சுயம் அல்ல, உம்முடைய வழி, உம்முடைய நினைவுகள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். உன் வழியெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இன்னைக்கு என்ன பார்த்தோம் டாபிக்? என் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கரடு முரடான பாதை, பிளாக் உள்ள பாதை, பாதையே இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க போறதுக்கு பாதையே இல்லை. பின்னால பார்வோன், 2 பக்கம் மலை. ஆண்டவர் செங்கடலை பிளந்தார், உன் வழிகளையும் காட்டிலும். என் அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க ஆண்டவர் சொல்றாரு, there appears to be no future, there appears to be no solution to this problem. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் சொல்யூஷனே இல்லை. எனக்கு ஒரு வியாதி இருக்கு, வியாதிக்கு முடிவே இல்லை. என் குடும்பத்தில் ஒரு பிளவு திருப்பி சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னுடைய வேலை செலுத்த ஒரு நெருக்கம், இந்த நெருக்கம் ரிமூவ் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுவேன். உன் வழியிலே காட்டலாம், நீ பார்க்கறதை காட்டலாம், நான் நல்லா பார்க்கிறேன். அல்லேலூயா. வழியே இல்லை. அதே மாதிரி எத்தனை நாள் நம்முடைய ப்ரோக்ரஸுக்கு தடை, நம்முடைய சந்தோஷத்துக்கு தடை, ரோட் பிளாக்னு சொல்லுவோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வார்த்தைக்கு மனசுக்குள்ள சொல்றோம். ஏன் இப்படி தடை, ரோட் பிளாக்? ஏன் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, சந்தோஷத்துக்கு ஒரு பிளாக்? ஏன் உடம்புல பலனே இல்லை, ஹெல்த்துக்கு ஒரு பிளாக்? என் பாதைகள பிளாக் பிளாக் பிளாக். ஆண்டவர் சொல்றாரு,
உன் சுயத்தின் மீது சாராத. உன் வழியிலெல்லாம் அந்த சேலஞ்சிங் சிச்சுவேஷன், எனக்கு சுகமே இல்லை ஆண்டவரே, எனக்கு சந்தோஷமே இல்லை ஆண்டவரே, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை ஆண்டவரே, பிளாக், இங்க ஒரு பிளாக், அங்க ஒரு பிளாக், அங்க ஒரு பிளாக். ஆண்டவர் சொல்றாரு, உன் வழியிலை காட்டிலும், ஹல்லேலூயா, உன் சுயத்தை விட்டு நான் கர்த்தரை முழு இதயத்தோடு நம்புவேன். ஆண்டவரே, இது உம்முடைய பிரச்சனை அப்பா, நீங்க தான் எனக்கு சொல்யூஷன் கொடுக்கணும், நீங்க தான் எனக்கு பாதை காட்டணும். கரடு முரடான பாதை, ஒரே பம்பா இருக்கு, இங்க போனா அங்க ஒரு பம்பு, இங்க போனா இங்க ஒரு பம்பு, இங்க ஒரு பள்ளம், அங்க ஒரு மேடு, இந்த பள்ளத்தை தாண்டா அங்க ஒரு மேடு நிக்குது, மேட்டை தாண்டா இங்க ஒரு பள்ளம் இருக்கு. கரடு முரட்டு. ஆண்டவர் வார்த்தை வாக்குத்தத்தமா வருது சகோதரனே, பிடிச்சுக்கோங்க. Whoever wants to grab it today, in the name of Jesus, grab it, grab it. உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார், உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இது நீங்க உன் பாதைன்னு வார்த்தை சொல்லுது. நானும் நீங்களும் எப்படி ப்ரொக்ளைம் பண்ணும், எப்படி கிளைம் பண்ணும், எப்படி அறிக்கை பண்ணும், என் பாதைகளை, என் பாதைகளை, என் குடும்ப பாதைகளை, என் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதைகளை, என்னுடைய சரீர சுக பாதையை, என்னுடைய சந்தோஷத்தின் பாதையை செம்மைப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெயிப்போம். அப்பா, இன்னைக்கு ஆண்டவரே, அநேகருடைய மனசுல உள்ள அந்த கேள்விக்கு நீங்க பதில் கொடுத்தீங்க அப்பா. எத்தனை தர இந்த வசனங்களை வாசித்திருக்காங்க அப்பா. ஆண்டவரே, நீங்க இன்னைக்கு பதில் கொடுத்தீங்க அப்பா. சுயத்தின் மீது சாயாமல் ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே. டுடே மேக் எ கமிட்மெண்ட் ஆண்டவரே. நான் அப்படின்னு நினைச்சிட்டு ஆண்டவரே, இன்னைக்கு என்னோட பேசியிருக்கீங்க அப்பா. என் சுயத்தின் மீது சாயாமல் என்னுடைய ஹோல் ஹார்ட்டோட முழுமையாக ஐ ட்ரஸ்ட் யுவர் விஸ்டம், ஐ ட்ரஸ்ட் யுவர் கைடன்ஸ். பிதாவே, என் பாதைகளை செவ்வைப்படுத்துவேன்னு சொல்லிக்கீங்க. செம்மையான பாதைப்பா நீங்க கொடுக்கிற பாதை. நன்றி ஆண்டவரே. ஐ ஹோல்ட் ஆன் டு திஸ் ப்ராமிஸ் in the name of Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன சாட்சி ஒரு 2 நிமிஷத்துல சொல்றேன். எனது கணவர் வேலூர் ஆஸ்பத்திரியில் சுகவீனமாக இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது டெய்லி ஆண்டவர் அடிக்கடி இது வசனம் கொடுத்துட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் நான் பாத்ரூமில் அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் கொடுத்தார் வசனம், நம்பிக்கை உள்ள சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை செய்வேன், இன்றைக்கே செய்வேன். அப்போ இருந்து நான் சொல்லிட்டே இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவாரு, ரெட்டிப்பா செய்வார் அப்படி சொல்லிட்டே இருந்தேன். அடுத்த நாள் காலையில் பைபிள் வாசிக்கும் போது இந்த வசனம் வந்தது, உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்படின்னு. அப்போ ஒன்றுமே புரியலை, என்ன ஆண்டவர் சுயபுத்தின் மேலே சாய வேணாம்னு சொல்கிறீங்க, ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அன்னைக்கு வந்து அவருடைய பிளட் ரிசல்ட் வந்துச்சு. இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, பிளேட்லெட் வந்து 10,000 விட கீழே போயிடுச்சு, 9,000 அப்படின்னு. அப்போ டாக்டர்ஸ் வந்து இந்த சர்ஜரிக்கு வேறு, ஸ்ப்ளீனெக்டமி சர்ஜரிக்கு வேறு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க, அவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒன்றுமே புரியலை, ரொம்ப கலக்கமாக இருந்தது. கலக்கம்னாலும் என்ன பண்ணனே தெரியலை. அப்போது இந்த வசனத்தை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணோம், சுயபுத்தின் மேலே சாய வேணாம்னு சொல்லிட்டீங்க, அப்போ அதனால தான் இப்படி சொல்லியிருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே எங்கள் சுயபுத்தியின் மேலே சாயலை, உங்களே முழுவதுமாக சார்ந்திருக்கிறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு எங்கள் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துங்க, பரிபூர்ண சுகத்தை தாங்க, ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, கர்த்தருக்கு ஒப்புவின்னு சொல்லியிருக்குல்ல. அப்போது நாங்கள் ஜெபம் பண்ணோம், நாங்கள் முழுவதுமாக எங்கள் சுய சித்தத்தை விட்டு நாங்கள் உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை நாங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு சுகத்தை தாங்க, ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, நீங்கள் அற்புத சுகம் கொடுத்தாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, ஆனால் உயிர் மட்டும் வேணும். திருப்பி உயிருக்கு மட்டும் நீங்கள் கேரண்டியாக இருக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு எதுனாலும் பரவாயில்ல சுவாமி, எப்படினாலும் எங்களுக்கு சுகத்தை நீங்கள் தர வல்லவராக இருக்கிறீங்க, சுகத்தை தாங்க, நாங்கள் எங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் சுகமாகணும், இப்படித்தான் வேணும் அப்படித்தான் வேணும், நாங்கள் ஒன்றுமே கேட்கலப்பா, இப்போ எதுவும் நாங்கள் கேட்க மாட்டோம், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி முழுவதுமாக அவருக்கு எங்கள் வழிகளை ஒப்பு கொடுத்தோம். அப்போது அற்புதம் நடந்தது. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி ஆண்டவர் வெளிச்சமாக, ஒளியை வஸ்திரமாக தரித்தவர் ஒளியாக அவர் சரீரத்தில் பாய்ந்து சென்றார். அப்போ பெரிய அற்புதம். அன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சு. 10,000 இருந்த பிளேட்லெட் 21,000 உயர்ந்தது.
ரெட்டிப்பான நன்மை அன்னைக்கு கொடுத்தார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் பேசும்போது இதான் சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸ்ல தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு. அப்படி சீக்வன்ஸ்ல நடக்காது. அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அவருக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. அந்த டைம் படிக்கு, அவருடைய நேரப்படிக்கு, அவருடைய கால அட்டனைவின் படிக்கு அவர் நடத்துவார். நன்மைகளையே செய்வார். முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம காத்திருந்தோம்னா நிச்சயமாகவே வாழ்க்கையில வெற்றி, ஜெயம், சுகம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது சங்கீதம் 91:10 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமான மறைவில் இருக்கிறவன், உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். நான் நம்பியிருக்கிறேன் சொல்லுவேன். அவர் உன்னை வேடனை கண்டிக்கும், அவர் உன்னை வேடனை கண்டிக்கும், பாழாக்கும் கொலை நோக்கும் தப்புவிப்பார், பாழாக்கும் கொலை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டலின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவர் செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமும் ஆகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பகலில் பயங்கரத்துக்கும், பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 16 பேரும் விழுந்தாலும், வலது புறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, உன் கண்கள் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை, எனக்கு அடைக்கலமா இருக்க உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்போடு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் அறிக்கையிடுவோம். இருக்கிற இடத்துல இந்த பாதுகாப்பான வசனங்கள் நம்ம லைஃப்ல, சிச்சுவேஷன்ல, குடும்பத்துல, வீட்டுல ஆபரேட் ஆகும். வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். தெருவிலிருந்து விரட்டுகிறேன். நேம் ஆஃப் ஜீசஸ், நேம் ஆஃப் ஜீசஸ். கொரோனா வைரஸ், கொரோனா வைரஸ் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். நேம் ஆஃப் ஜீசஸ், நேம் ஆஃப் ஜீசஸ். கொரோனா வைரஸ், கொரோனா வைரஸ் மாநிலத்தில் என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ், கொரோனா வைரஸ் இந்திய தேசத்திலிருந்து, இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். அப்புறப்படுத்துகிறோம். நேம் ஆஃப் ஜீசஸ், நேம் ஆஃப் ஜீசஸ். கொரோனா வைரஸ், கொரோனா வைரஸ் உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்ப ஜெப வேளை. முதலாவதாக வில்ஃபிரட் சஃபேர் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபிப்போம். துதியில் மத்தியில் வாசமாய் எங்கள் பெரிய தேவனே, இந்த நல்ல ஜெபக்கூடிய தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. கேட்ட அருமையான சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அதன் மூலம் நாம் உண்மை நினைக்கும் பொழுது கருடுமுடான எங்கள் பாதைகளை நீ செம்மைப்படுத்தி கொடுப்பதற்காக நன்றி சுவாமி. இந்த நெருக்கடியான நேரங்களில் உம்முடைய வார்த்தையிலே எங்களுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்து தேற்றி விடுவதற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையிலும் கோவிட் பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உம்முடைய வருகிறோம் சுவாமி. சரியான முறையில் மருத்துவ வசதிகள் கிடைக்காமல், ஹாஸ்பிட்டலில் இடம் கிடைக்காமல், ஆக்சிஜன் கிடைக்காமல் எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு என்பதை பார்க்கிறோம் சுவாமி. விரைவில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பால் மட்டுமே முடியும் அப்பா. கவர்மெண்ட் எவ்வளவோ ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் நீர் மனது வைத்தால் மட்டுமே எல்லாவற்றிற்கும் தீர்வு கிடைக்கும் சுவாமி. விரைவில் இந்த சூழ்நிலைகள் யாவும் மாற போதுமான அளவு ஹாஸ்பிட்டல் பெட் கிடைக்க, பேஷண்ட்ஸ்க்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாம் கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. வேக்சின் எல்லாம் தங்கு தடையின்றி கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த இம்போர்ட் பண்ணி வர வேண்டிய மெடிசன்ஸ், வேக்சின்ஸ் எல்லாம் விரைவில் வந்து சேரத்தக்கதான கிருபை தந்திருக்கிறப்பா. இதற்காக முயற்சி எடுத்து வரும் அதிகாரிகளோடு நீங்க கூட இருந்து உம்மால் கொடுக்கப்பட்ட ஞானத்தோடு செயல்பட கிருபை செய்யுங்க. ஹாஸ்பிட்டல் பெட்ஸ், மெடிசன், வேக்சின் எல்லாம் ஷார்டேஜ் என்ற நிலைமைக்கு, எல்லாம் சர்ப்ளஸ் ஆக இருக்கிறது என்ற நிலைமையே உருவாகும். மக்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து வெளிவர ஞானத்தால் நிரப்புங்க. கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஒத்துழைப்பை தந்து இந்த கொள்ளை நோயை உலகத்தை விட்டே அப்புறப்படுத்த நீர் அவர்களுக்கு வழிநடத்தலை பாருங்க. இந்த நோக்கத்திற்காக கவர்மெண்ட் இந்த லாக்டவுனை கொண்டு வந்ததோ அது முற்றிலும் நிறைவேறத்தக்கதாக, லாக்டவுன் முடிவில் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இந்த கொடிய நோயின் தாக்கம் குறைந்து போக கிருபை செய்யப்பா. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு கூட எங்கள் ஜெபங்களை ஏறெடுத்து வருகிறோம் சுவாமி. எங்கள் விசுவாசங்களை காத்துக்கொள்ளும். விரைவில் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க போவதற்காய் நன்றி சுவாமி. துதிக்கான மகிமை அனைத்தும் உமக்கே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். திருக்கரத்தால்
தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. ஆமாண்டவரே, உமது கரத்திலே குயவனின் கையிலே களிமண்ணை போல நாங்கள் இருக்கிறோம் அப்பா. எங்களை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. கோடா கொடை ஸ்தோத்திரம். இப்பொழுது இரண்டாவதாக சிஸ்டர் ஜெரி ஜோஸ்வின் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம். உங்களுடைய சுவாமி, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. கிருபையாக நீ கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த ஜெப கூடுகைக்காக ஆண்டவரே, அடியனுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக உங்களோட ஸ்தோத்திரம். உள்ளத்தை நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஆண்டவரே, அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் ஆண்டவரே, எல்லாம் உடைய கரத்திற்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் அடங்கி இருக்கிறதே ஆண்டவரே. நீர் காற்றையும் கடலையும் அகற்றின தேவன் ஆண்டவரே. நீர் அன்பு செலுத்துகிற தேவன், இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் பொறுமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் சாந்தமுள்ளவர், அரவணைக்கிற தேவன். எவ்வளவு பெரிய மகத்துவமான தேவனை நாங்கள் எங்கள் சொந்த தேவனாக, கடவுளாக நாங்கள் கொண்டிருக்க கிருபைக்காக கூட ஸ்தோத்திரம். இந்த ஜெப நேரத்துக்காக, இந்த ஜெப கூடுகைக்காக விசேஷமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கொடுக்கப்பட்ட அருமையான சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சுய சித்தத்திலே, சுய புத்தியிலே நாங்கள் சார்ந்து இல்லாமல் முழுவதுமாக எங்கள் வழியை எங்கள் ஒப்படைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் சுவாமி. அழகான சத்தியம், அந்த சத்தியத்தை எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த நாளில் அது அருமையாக எங்களுக்கு விளக்கி கொடுக்கப்பட்டதே ஆண்டவரே. நாங்கள் எத்தனை நேரத்தில் எங்களுடைய சுய புத்தியே நாங்கள் யோசித்து கொண்டு ஆனால் கடைசியில் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் தான் எனக்கு செய்யணும்னு கேட்கணும். இப்போ இல்லை ஆண்டவரே, அழகான சாட்சியின் மூலமாக எங்களுக்கு சொன்னாங்க, நல்ல விளக்கம் கொடுத்தாங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி சொன்னாங்க ஆண்டவரே. இந்த நாளில் இருந்தால் நாங்கள் முழுவதுமாக ஆண்டவரே சார்ந்து எங்கள் முழுவதுமாக எங்களை நாங்கள் இடத்துல ஒப்புவித்து எங்களுடைய வழிகளை இடத்துல ஒப்படைத்து ஆண்டவரே, எங்கள் சுய சத்தத்துக்கு நாங்கள் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் வெற்றி சிறந்தவர்களாக உங்களை நோக்கி பார்த்து பிரகாசமடைய நிறுத்தி செய்யும் அப்படிமாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற அருமையான சகோதரி அதிகமாக நீர் ஆசீர்வதித்தார். தொடர்ந்து அவர்களை பயன்படுத்த அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக வைத்தார். இன்னும் அநேக மக்கள் அறிந்து கொள்ளணும் சுவாமி, எப்படியாவது அறிந்து கொள்ளணும். அவர்களை நீர் பயன்படுத்தி சுவாமி நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கொடுக்கப்பட்ட இந்த விசேஷத்தை ஜெப குறிப்பை எங்கள் பாதத்தில் இருக்கிற சுவாமி. கவர்மெண்ட்டுக்காக ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்காக எலெக்ஷன் நேரத்தில் ஜெபித்தோம் ஆண்டவரே. நல்ல கவர்மெண்ட்டை நீங்கள் உங்களுடைய சுத்தத்தின் பிரகாரம் தாருன்னு சொல்லி ஜெபித்தோம் ஆண்டவரே. எங்களுக்கு தெரிந்த முறையை நாங்கள்லாம் ஓட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் நல்ல எங்களுக்காக ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் தாங்கன்னு கேட்டோம். அருமையான சீஃப் மினிஸ்டரை கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. அஃபிஷியல்ஸை கொடுத்துருக்குறீங்க, மினிஸ்டர்ஸு, எம்எல்ஏஸ், எம்பிஸ், இன்னும் ஆண்டவரே கலெக்டர்ஸு, அஃபிஷியல்ஸ், டாக்டர்ஸு, நிறைய பேர் ஆண்டவரே இதில் ஒன்று சேர்ந்து செய்கிறாங்க சுவாமி. நாங்கள் அதை பார்ப்போம், ஆச்சரியமாக இருக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வித்தியாசமாக காணப்படுது ஆண்டவரே. அந்த முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. எங்கள் சீஃப் மினிஸ்டர் அழகாக அவங்க சொல்கிற காரியம், உங்களுடைய கொண்டாட்டம்லாம் நீங்கள் நன்றாகி வரணும், கோவிட்லேருந்து எல்லாரும் விடுதலையாகி வரணும், அதான் எங்களுக்கு சிறந்த வெற்றி பெற்ற கொண்டாட்டம்னு சொல்லி அழகாக டிக்ளேர் பண்ணுறாங்க ஆண்டவரே. இந்த நாளில் கூட காலையில் கெஞ்சி கேட்குறேன், உள்ளே இருந்தேன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. எவ்வளோ ஒரு கன்சர்ன் உள்ள ஒரு சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த நான் காலையில் நான் உணர்ந்தே ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடத்துல ஜெபித்தோம் சுவாமி. எங்கள் ஜெபங்களை நாங்கள் கேட்டீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் மறுபடியும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எடுக்கிற முயற்சிகள், சட்டங்கள், திட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே சரியான முறையில் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள, மக்கள் புரிந்து கொள்ள, அதை கடைபிடிக்க நிற்கிறது செய்யும். தப்பான வழியில் அதை யூஸ் பண்ணிடாமல் நீங்கள் பார்த்து கொண்டு சுவாமி கோஆப்ரேட் பண்ணணும் ஆண்டவரே. கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். விஷயஸ் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்தரலாம். அவர்கள் பொறுப்போடு அந்த நாள்லேருந்து 7ஆம் தேதியிலேருந்து ஆண்டவரை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க நாங்கள் பார்த்து அவர்களை நீர் ஆசீர்வதித்தரலாம். அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணும் சுவாமி. அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வராமல் நீர் பார்த்துக்கொள்ளும். எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற கவர்மெண்ட் மாதிரி எங்களுக்கு தெரியுது ஆண்டவரே. அந்த ஸ்ட்ரிக்ட் மத்தியில் அன்பும் காணப்படணும் சுவாமி. அன்பை அந்த இடத்துல காணப்படணும். அந்த அன்போடு சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த வைரஸை எதிர்த்து போராட நீர் செய்யும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த பேண்டமிக் பீரியடுக்காக ஜெபிக்கிறாண்டவர் இவ்வளோ முயற்சிகள் எடுத்தாங்க ஆண்டவரே. எல்லாம் உங்களது கையில் இருக்கு சுவாமி ஆண்டவரே. உங்களுடைய ஆளுகைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோன்றதை நாங்கள் உணர்வு. நீங்கள் எப்படியாவது இந்த வைரஸ் ஒன்றுமில்லாமல் மாற்றி போட போகிறேன்னு விசுவாசிக்கிறோம். அது -0 லெவலுக்கு போகும். நிறைய காரியங்கள் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் சரியான முறையில் வரணும் சுவாமி.
கிருபையாக உதவி செய்யும். கவர்மெண்ட் அபிஷியல்ஸையும் மறுபடியும் உடைய கையில கொடுக்குறேன். முன்னால நின்று செய்யற எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்தரலாம். சரியான முறையில அது நடைபெற சரியான முறையில மக்களை அடைய அதோடையும் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க இந்த வைரஸ் இல்லாமல் அழிக்கப்பட நீர் திருப்பி செய்யும். மறுபடியும் ஆண்டவரே இந்த ஜெபக்கூடத்தில் இருக்கிற அனைவரையும் உடைய பார்த்து வைக்கிறேன். இதை நடத்துகிற பிரதரையும் சிஸ்டரையும் உடைய பார்த்து வைக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த விண்ணப்பங்களை இயேசு நாமத்தில் கேட்டேன் பிதாவே. ஆமென். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். ஆமாண்டவரே, நாங்கள் எங்கள் கோட்டை தஞ்சம் அடைக்கலம் நீங்க தான்ப்பா. கோடையா கொடி ஸ்தோத்திரமாப்பா. நாங்கள் உண்மையே சார்ந்து வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ரெவரண்ட் சாம்சன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களோடு கூட திட்டமாய் நீங்க பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிற ஆண்டவர் அப்பா, எங்களோடு பேசுனீங்கப்பா. எங்களுடைய காரியங்களிலே, எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே எங்களுடைய சுய புத்தி வேண்டாம் ஆண்டவரே. எங்களுடைய சுய புத்தி, சுய எண்ணம், சுய முயற்சி எல்லாம் வீணென்று அறிந்திருக்கிறோம் அப்பா. இப்படியான நேரங்களிலே நாங்கள் முழு இதயத்தோடு கர்த்தர் நம்பிக்கையாய் இருந்து எங்கள் வழியெல்லாம் நினைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் ஆண்டவரே. அப்பொழுது நீர் எல்லாவற்றிலும் எங்களுக்கு வெற்றியை கட்டளையிடுவீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, ஆபிரகாமை போல முழு நிச்சயமாய் நம்பி ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனானதை போல நாங்கள் ஆண்டவரை உண்மை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே வளர்ச்சி அடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தியும். இப்பொழுதும் ஆண்டவரே, பிரேயர் பாயிண்ட்டுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த கொடுமையான இந்த கொரோனா காலங்களிலே இன்னும் எங்களுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. இன்னும் கூட்டத்துல எல்லாம் கொஞ்சம் கூட கவலை இல்லாம பயம் இல்லாம இருக்கிறதை பார். மாஸ்க் நல்ல முறையாக அணியவும், சமுதாய இடைவெளியை பின்பற்றவும், ஆண்டவரே சொல்ற எல்லாவற்றையும் கேட்டு அது மாதிரி நடக்க ஞானத்தை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், டாக்டர்ஸ்களுக்காக, நர்ஸுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் எவ்வளவு ஒரு தியாகத்தோடு நேரத்தை எல்லாம் பார்க்காம, குடும்பத்தை எல்லாம் பார்க்காம ஆண்டவரே ஜனங்களுக்கு சேவை செய்வதை பார்க்கிறோம். அவர்களுக்கு எத்தனையோ ஆபத்தான சூழ்நிலையில் உண்டு. இருந்த போதிலும் ஆண்டவரே, இப்படியான ஒரு சேவை செய்யும் பொழுது அவர்கள் நீங்க தான்ப்பா பாதுகாக்கணும். அவர்கள் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, உதவி செய்யுங்க, காத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாரையும் பாதுகாத்து அப்படியாக நீங்க செய்வதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, இந்த கனமான ஊழியத்தை செய்த அருமையான உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய அழைப்பு இல்லாமல் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து இப்படியான ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்கப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அவர்களும் அதை உற்சாகத்தோடு ஆண்டவரே சகல ஞானத்தோடு கிருபையோடு இதை நடத்தி வருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவரை கனப்படுத்துவார் என்று இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்தி வருகிறீர், ஆசீர்வதித்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒரு முழு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், பாதுகாத்தல்லும் நடத்தி செல்லுங்கப்பா. இன்னும் உபயோகப்படுத்துங்க. இந்த கொள்கையிலே பங்கு பெற்று இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பாதுகாத்தல்லும் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்துக்காய் மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு தருகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்,
உலகத்திற்கு இதுவே சட்டம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடிய அற்புதமாக நீங்க வழி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமது பாதப்படியிலே ஆண்டவரே 1 மணி நேரம் அமர்ந்திருக்க செய்திருக்கிற கிருபைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கூட்டத்திலே ஆண்டவரே சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இருக்கிறதுக்கா சரணான கோட்டை நீர் ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. செட்டைக்குள்ள வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய செட்டைகள் தான் ஆண்டவரே, அதன் கீழ் ஆரோக்கியம் இருக்கு ஆண்டவரே. நாமத்துக்கு பயந்திருக்கிற மேல் நீதின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். வெளியே போய் கொளுத்த கன்றுகளை போல் வளரும். இப்ப லாக்டவுன் கொளுத்த கன்று போல் வளர்வீர்கள் சொல்லி வெளியில போவோம் ஒரு நாள். நிச்சயமாகவே நம்பிக்கை வீண் போவதில்லை, நிச்சயமாகவே முடிவுண்டு. நீங்க சொல்றதுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. செட்டைக்குள்ள வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆரோக்கியம் உள்ள செட்டைகள் ஆண்டவரே, எங்களை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. செட்டைகளை அடைக்கலம் புகிறோம் சுவாமி. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமாண்டவரே, செட்டைங்களை அடைக்கலம் போகும்போது நாங்க அடைக்கலமே என்று சொல்லும் பொழுது சிறகுகளால மூடிக்கொள்றீங்க ஆண்டவரே. இந்த சிறகுகளால நம்முடைய சிறகுகள் எங்கள் மேல இருக்கிற அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன், ஆனா நீங்க சர்வ வியாபகர் ஆண்டவரே. எல்லா இடத்தையும் நீங்க நிறைஞ்சிருக்கீங்க சுவாமி. ஒவ்வொருவரோட நீங்க இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோட நீங்க பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலே நம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க தான் எங்க அடைக்கலாம் ஆண்டவரே, எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது சுவாமி. ஆண்டவரே, வேக்சினேஷன் மருந்து எல்லாம் ஒரு லெவல் தான் ஆண்டவரே. அல்டிமேட்டா சுவாமி சுகத்தை தருகிறவர் ஆண்டவரே, செழிப்பை தருகிறவர், சேமத்தை தருகிறவர், பாதுகாப்பை தருகிறவர் நீர் தான் ஆண்டவரே. உம்மிடத்துல தான் ஆண்டவரே அந்த பாதுகாப்பு இருக்கு. இரவும் பகலும் தூங்காம ஆண்டவரே எங்கள் பக்கத்துல இருக்கிறீங்களே, கர்த்தர் காக்கிறவர், வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறீரே. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. பகலிலே வெயிலாக்களை இரவிலே நிலவரம் சேதப்படுத்துவது இல்லை. எவ்வளவு ஆணித்தரமான வசனங்கள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். சேதப்படுத்துவது இல்லை ஆண்டவரே அப்பா. அதே போல நாங்க அறிக்கை பண்ண சங்கீதம், இரவின் பயங்கரத்துக்கும் பகல் பறக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க சுவாமி. பரிபூர்ண சந்தோஷத்தை சமாதானித்தாங்க. லாக்டவுனுக்குள்ள நாங்க இருக்கும் பொழுது மனது உம்முடைய பிரசன்னத்தால் நிரம்பி இருக்க, உம்முடைய வார்த்தைகளால் நிரம்பி இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தையும் நிரப்புங்க ஆண்டவரே. உடைய வசனத்தினால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்புங்க, உங்களுடைய சமாதானத்தினால் நிரப்புங்க. இந்த வியாதி இந்த கிருமிகள் எல்லாம் கடந்து போயிரும். இதையும் நாம் கடந்து செல்வோம். நிச்சயமாகவே எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற எங்களோடு இருக்கிறார் என்ற தைரியத்தை, என்ற நம்பிக்கை, என்ற விசுவாசத்தை எல்லாருக்கும் நீங்க தாங்க ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு அக்கினி மதிலாக நீங்க தான்ப்பா இருக்கிறீங்க. அக்கினி மதிலாக நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அக்கினி மதிலாக இருங்க. மேகசமம் அக்கினி ஸ்தம்பம் ஆண்டவரே இஸ்ரவேலின் பாளையத்தை விட்டு பிரியாது இருந்தது. அது போலவே ஒவ்வொருவர் வீட்டிலே அந்த மேகசமம் அக்கினி ஸ்தம்பம் பிரியாமல் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீதிமானின் கூடத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கோடா கோடி ஸ்தோத்திரம். ப்ரொடெக்ஷன் வேணும். ப்ரொடெக்ஷனை தாங்க தருவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. திவ்ய பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய தூதர்கள் ஊரின பட்டயத்தோடு எங்கள் வீதிகளில், எங்கள் தெருக்கள்ல, எங்கள் வீட்டுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. எங்க வழிகள் எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் பாதைகளை நீங்க செவ்வாய்ப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த வழியில ஆரோக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் எங்களுக்கு நிரம்பி இருக்கிறதுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இடராத செம்மையான வழியில நடக்கப்படுகிறவரே கோடா கோடி ஸ்தோத்திரம் ராஜா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே பேர் எழுதப்பட்ட டாக்டர்ஸ், நர்சஸ் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸை விசேஷமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்பெஷல் பெயர் ரிக்வெஸ்ட் ஆண்டவரே, கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற ஆனந்த், ஜோலெஸ்லி, ராபின்சன், தபித்தாள் என்ற மீன் அவர்களுக்காக வருகிறோம். பரிபூர்ண சுகத்தை தாங்க, நல்ல மனசுல சமாதானத்தை தாங்க. எனக்கு கேன்சர் வந்து கொடுத்த பெரிய விடுதலைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். அநேக வருஷங்கள் நாங்க 2 பேரும் ஆண்டவரே இதே போல இதை விட அதிகமா ஊழியம் செய்ய ஊழிய பாதை எங்களுக்கு வழிநடத்துங்க ஆண்டவரே. இனிமே கேன்சர் வராதபடிக்கு பாதுகாத்துக்கணும். உம்மால மட்டும்தான் முடியும். அது
வேற யாராலையும் முடியாது சுவாமி. வந்ததுக்கு அப்புறம் சுகமாக்குவாங்க, டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சுகமாக்குறது நீர், சுகமாக்கினது நீர். ஆண்டவரே, இனிமே வராதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா, மிஸ்டர் ஜெயராஜ் காய்ச்சல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஹெலன் வின்சென்ட்டுக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, வின்சென்ட்டுக்கு மிஸ்டர் வின்சென்ட்டுக்கு ஹெலன் வின்சென்ட் கண்கள்ல பார்வையை வெளிச்சத்தை தாங்க. ராஜ்குமாரிக்கு டிரான்ஸ்ஃபரை தாங்க. ஏற்ற வேளையில சகாயம் செய்கிறது நீர் தான் ஆண்டவரே. ஏற்ற வேளையில டிரான்ஸ்ஃபர் கிடைக்க கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, இந்த குரூப்ல உள்ளவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக வருகிறோம் சுவாமி. உச்ச தலை முதல் உள்ளங்காலுடைய சுகமளிக்கும் வலவை பாய்ந்து செல்வதாக ஆண்டவரே. கொளுத்த கன்றுகளை போல ஒவ்வொருத்தரும் ஆக்குங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். கண்ணு, பல்லு, வாய் ஆண்டவரே, தொண்டை, மூக்கு, விசேஷம் மூக்கை ப்ரொடெக்ட் பண்ணி கொள்ளுங்க. ஒரு கிருமி மூக்குள் நுழைவதில்லை. எல்லாம் பிளாக் ஃபங்கஸ் எது எங்களுக்கு எல்லையில கிடையாது சுவாமி. சுட்டெரிக்கிற வல்லமை எங்கள் மத்தியில இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறக்கா கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை சுட்டரிக்கிறது. ஆமென். இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட வசனம்! சத்துருக்கள் சுற்றி வர இருக்கலாம். சத்துருக்களை அது எங்களை அது எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. சத்துருக்களை எங்கள் மேல மேற்கொள்வதில்லை, எங்களுடைய ஸ்தலத்துக்குள்ள வருவதில்லை. அது எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களா ஆக்குறார். கொடா கொடை ஸ்தோத்திரம். சமாதானமா தாங்க ஆண்டவரே. அலங்கத்துக்குள்ள சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகம், இந்த காம்பவுண்டுக்குள்ள சமாதானம் இருக்கும் ஆண்டவரே. சரீரத்துல சமாதானம், ஆவியில சமாதானம், ஆத்மால சமாதானம் ஆண்டவரே. அரண்மனைக்குள்ள எங்கள் வீடுதான் எங்க அரண்மனை ஆண்டவரே. அப்பா, அதுக்குள்ள சுகம் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அது போலவே ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், லங்ஸை விசேஷம் மூக்கு, லங்ஸ் ஆண்டவரே ப்ரொடெக்ஷன் பண்ணுங்க ஆண்டவரே. உங்களுடைய ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அப்பா, இந்த கொரோனா காலங்கள் கடுமையான காலங்கள் சுவாமி. பரிபூர்ண ஆரோக்கியத்தினால எங்களை நீங்க நிரப்புறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதவைக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தீர். அது கோதுமையில மாத்திரம் இல்ல ஆண்டவரே, சுகத்திலையும் அது உண்டாவதாக, சுகத்துல உண்டாவதாக. இது வரைக்கும் பிரச்சனை இருந்தாலும், சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், எல்லாம் இப்ப நார்மலாக இருக்கா ஸ்தோத்திரம். கிட்னி பிரச்சனை இருக்கலாம், இப்ப நார்மலாக இருக்கா ஸ்தோத்திரம். லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இப்ப நார்மலாக இருக்கா ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இது எப்படி நடந்தது? இது கர்த்தரால் வந்தது என்று சொல்லி நாங்க சாட்சி சொல்லுவோம் ஆண்டவரே. கொடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. அசிடிட்டி, ஃபுட் பைப் ப்ராப்ளம் ஆண்டவரே, வின் பைப் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணி கொள்ளுங்க, சரி பண்ணி போடுங்க. எங்கள் சரீரம் ஆண்டவரே உங்களுடைய ஆலயம். அது எந்த கோளாறு இருக்கு, ஆலயம் எப்படி இருந்தது? அற்புதமாக இருந்தது. அதுபோல எங்க சரீரம் அற்புதமாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தண்டு வடம், கால், கை, மூட்டு வெளியில் உள்ள பிரச்சனைகள், மூட்டுகளில் உள்ள பிரச்சனைகள், தண்டு வடத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி போடுங்க. பிபி நார்மலாக, சுகர் நார்மலாவதாக. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கிட்னி ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணி போடுங்க. ஆதாம் ஏவாளை கிரியேட் பண்ணும்போது எப்படி சரீரம் இருந்ததோ அது போலவே எங்க சரீரத்தை மறுரூபமாக்குங்க, மாற்றி போடுங்க, பரிபூர்ணமாக்குங்க. ஆவி, ஆத்மா, எங்க ஆத்மாவில் உள்ள பிரச்சனை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. சுய சித்தத்தை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. உமது கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த கொரோனாவுக்கு ஒரு முடிவை கட்டியா ஆகணும் ஆண்டவர். இந்த லாக்டவுன் பீரியட் எதுக்காக போடப்பட்டதோ அது நிறைவேற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, 35,000 0 வாக்க உமால முடியும் சுவாமி. குண்டுகள் எல்லாம் தாழ்த்துவேன்னு சொல்லியிருக்கீங்க, பள்ளங்கள் எல்லாம் நிரப்புவேன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாத்தையும் சரி பண்ணுங்க, செப்பனிடுங்க, ஞானத்தை தாங்க, வழி நடத்துங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய திவ்ய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளே பஸ்தாம்பே ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சேர்ந்த சகலங்களையும் மறவாதே. ஆமென். Amen. Thank you. Thank you. God bless you. Bye. God bless you.